1/2 கிலோ சேப்பங்கிழங்க தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா அடுப்பில் பாயில் பண்ணலாம். குச்சியில் குத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்ற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஆற விட்டுட்டு தோலை உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கில் இருக்க ஈரப்பதம் போகிற மாதிரி ஒரு 1 hour வந்து வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். சோம்பு, பூண்டு, இஞ்சி, உப்பு, மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே 1 hour ட்ரை பண்ண சேப்பங்கிழங்க போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒன்றோடு ஒன்று மோதுறப்ப நல்லா சவுண்டு வரும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் கோல்டன் கலரில் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண சட்டியில் எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அதில் ஒட்டியிருக்க எண்ணெயில் அப்படியே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண சேப்பங்கிழங்க போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுடலாம். அடுப்பை நல்லா மைல்டான சூட்டில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி வரலாம். சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.